ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை. இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம். How would you find the answer for the following question? If Kani can finish a given work in 2 hours and Vijay in 3 hours, then in what time can they finish it working together? The answer for this question will be known here in the given section. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான விடையை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனின்றவங்க வந்து ஒரு வேலையை வந்து 2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அண்ட் விஜின்றவங்க வந்து 3 மணி நேரத்தில் வந்து முடிக்கிறாங்க. அது கனி வந்து ஒரு ஒர்க்கை வந்து 2 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. அண்ட் வந்து விஜின்றவங்க வந்து 3 ஹவர்ஸில் வந்து முடிக்கிறாங்க. ஸோ நேரம் வந்து இவங்க முடிக்கிறதுல 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணாங்க. இப்போ கனி வந்து 2 மணி நேரம், விஜய் வந்து 3 மணி நேரம்னா 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து இந்த பகுதி, இந்த செக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. Work to be done is usually considered as 1 minute. So work can be in any form like building a wall, making a road, filling or emptying a tank, or even eating a certain amount of food. ஸோ ஒர்க்குன்றது வந்து ஒரு வேலைன்றது வந்து என்னென்னா ஏதாவது ஒரு யூனிட்டான ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்கிறோம், ஒரு யூனிட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வேலை வந்து ஒரு செவுறு கட்டுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம், இல்லைனா வந்து டேங்க் தண்ணி ரொப்புறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க. அதை வந்து கனி வந்து 2 மணி நேரத்தில் பண்ணுறாங்க, விஜய் வந்து 3 மணி நேரத்தில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டைம் இஸ் மெஷர்ட் இன் ஹவர்ஸ், டேஸ், எக்ஸெட்ரா. Certain assumptions are made that work so done as uniform and each person shares the same work time in case of group work is completing the work. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நேரமானது வந்து மணிக்கள், நாட்கள் என்பது கொண்டு அழகப்படுகிறது. ஸோ நம்ம வந்து ஒரு நேரத்தை வந்து என்னன்னா மணி, நாள், இத்தனை மணில இருக்கு, இல்லை இத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளக்கப்படும். ஒரு நேரத்தை அளக்கிறோம் தான். ஸோ வேலையானது சீராக செய்யப்பட்டுள்ளது எனவும், குழு வேலையை முடித்து ஒவ்வொரு நபரும் சமமான வேலைகள் நேரத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள் எனவும் உறுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஒரு ஒர்க், ஒரு வேலைன்றது வந்து என்னன்னா யூனிஃபார்ம், அதாவது என்னன்னா சீராக, அதாவது கரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒன்று வந்து அவங்க குரூப்பாக வேலை செய்யலாம், இல்லை தனி நபராக வேலை செய்யலாம். ஸோ 2 வகை இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. Next one, unitary method. So if 2 persons X and Y can complete some work individually in A and B days, then their 1 day's work will be 1 by A and 1 by B respectively. So unitary method na ஓரலகு முறை அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 நபர் X மற்றும் Y ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியாக A மற்றும் B நாட்களில் முடிப்பார் என்றால் அவர்களின் ஒரு நாள் வேலை முறையே 1 by A மற்றும் 1 by B ஆகும். ஸோ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இண்டிவிஜுவலி வந்து ஒரு A அண்ட் B டேஸ். ஓகேவா? 2 பேர் வந்து எக்ஸ் வந்து A டேஸையும் ஒய் வந்து B டேஸையும் முடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து ஒரு நாள் வேலை எப்படி இருக்கும்னா 1 by A and 1 by B அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் டுகெதர் there is 1 day's work is equal to, ஒரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணும், 1 by A plus 1 by B is equal to. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து ஏபின்னு எடுத்தீங்கன்னா மேலே போயிடும்ல. இங்கே வந்து B கிடையாது, ஸோ இங்கே B ஆட் பண்ணுங்க. ஏ கிடையாது, ஏ ஆட் பண்ணுங்க. ஸோ A plus B and C. ஓகேவா? ஸோ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கம்ப்ளீட் ஒர்க், அதாவது இங்கே 1 by A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏபி அப்படின்ட்டு எடுக்கும் போது எப்படி இருக்கும், தலைகீழாக போடுவோம். அப்போ ஏபி ப்ளஸ் ஏபி பை ஏ ப்ளஸ் பி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இது இப்போ வந்து தனித்தனியாக வந்து முடிக்கும்போது 1 by A 1 by B. ஸோ அதை வந்து ஒரே 2 பேர் பண்ணும்போது அதை ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 1 by A plus 1 by B. ஸோ இது காமன் டிவைசர் ஏபி. அண்ட் இங்கே வந்து ஏ இருக்குது, பட் இங்கே மேலே பி இல்லை. ஸோ அதனால் இங்கே பி போடுவீங்க அண்ட் இங்கே வந்து ஏ போடுவீங்க. ஸோ ஏ ப்ளஸ் பின்னு ஆகும். ஸோ இங்கே ஏற்கனவே வந்து 1 by A தானே இருக்குது, ரெசிப்ரோக்கல் இருக்கிறதுனால ஏபி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, திரும்பியும் வந்து இதுக்கு வந்து 1 பைன்னு போட்டிங்கன்னா தலைகீழாக வரும். தலைகீழாக வந்துச்சுன்னா ஏபி பை ஏ ப்ளஸ் பி நாட்கள் என்பது ஆகும். ஸோ இதுதான் வந்து யூனிட்டரி மெத்தட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து நாட்களை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்ற சம்பவம் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.